வணக்கம் நிலைய தலைமுறையை மாறுவோம் மாற்றுவோம். இன்றைய காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்திற்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவிற்கும் இடையே நடைபெற்ற காரசாரமான சந்திப்பில் உண்மையில் நடந்தது என்ன? 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மற்றும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவது தொடர்பாக சட்டத்தரணிகள் சங்கம் எழுப்பிய கேள்விகள் என்ன? அதற்கு ஜனாதிபதி அனுர அளித்த பதில்களும் நீதித்துறை சீர்திருத்தங்கள் குறித்து அவரது தெளிவான தொலைநோக்கு பார்வை என்ன என்பதை பற்றித்தான் முழுமையாக விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள செல்லலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரிய மற்றும் அதன் பிரதிநிதிகளுடனான இந்த சந்திப்பின் ஆரம்பத்திலேயே ஜனாதிபதி தனது அதிரடியை தொடங்கினார். சட்டத்தரணிகள் சங்க தலைவர் ரஜீவ் அமரசூரி, எனக்கு முன்னால் இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் இடையே எந்த தனிப்பட்ட குரோதமோ பகையோ கிடையாது. நீங்கள் ஒரு தனிநபர் என்பதையும் தாண்டி சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் என்ற அடிப்படையிலேயே உங்களை சந்திக்கின்றேன் என்று கூறி தனது உரையை ஆரம்பித்தார். பிற்பகல் 1 மணிக்கு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் காலையிலேயே சட்டத்தரணிகள் சங்கம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு தங்கள் நிலைப்பாட்டை அறிவித்திருந்ததை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, இரு தரப்பு கருத்துக்களையும் கேட்டு ஒரு உடன்பாட்டிற்கு வரலாமே என்ற நோக்கத்தில் நான் திறந்த மனதோடு இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்தேன். ஆனால் கூட்டத்திற்கு வரும் முன்னரே நீங்கள் அறிக்கை வெளியிட்டு உங்கள் முடிவை அறிவித்துவிட்டு வந்தது எந்த வகையில் நியாயம் என கேள்வி எழுப்பினார். பேச்சுவார்த்தையின் போது 22வது திருத்தத்தை செயல்படுத்தினால் அது ஜனாதிபதியின் பதவிக்கு ஆபத்தாக மாறக்கூடும் என வழக்கறிஞர்கள் தரப்பில் எச்சரிக்கை தோணியில் சுட்டிக்காட்டப்பட்டது. அதற்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்க தலைவரின் முகத்தை நேருக்கு நேர் பார்த்து பதிலளித்த ஜனாதிபதி, இந்த பதவியில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற ஆசையோட எதிர்பார்ப்போட வந்தவன் நான் அல்ல. மக்களுக்காக எடுக்கப்படும் நல்ல தீர்மானங்களால் எனது பதவி பறிபோனாலும் இந்த நாட்காலியில் இருந்து சந்தோஷமாக வெளியேற நான் தயார் என்று முழங்கினார். வாழ்க்கையிலோ அரசியலிலோ ஒரு நல்ல மாற்றம் வர வேண்டும் என்றால் ரிஸ்க் எடுப்பது அவசியம் என்று குறிப்பிட்ட அவர், ஈஸ்டர் தாக்குதல் குறித்து விசாரணைகளில் தனது சொந்த பாதுகாப்புக்கு நிற்கும் புலனாய்வு பிரிவினர் மீதே விசாரணைகள் நடத்தப்படுவதையும், தனது உயிருக்கு ஆபத்து இருந்தாலும் மக்களுக்காக அந்த ஆபத்தை எடுக்க அஞ்சப்போவதில்லை என்று தெளிவுபடுத்தினார். அத்துடன் நிறுத்திவிடாமல் நாட்டின் நீதித்துறை மற்றும் அரசியல் அமைப்புகளில் செயற்படவுள்ள ஒட்டுமொத்த சீர்திருத்தங்களையும் ஜனாதிபதி பட்டியலிட்டார். கொழும்பில் மட்டுமே உள்ள லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவை 24 மாவட்டங்களுக்கும் விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், ஊழியர்களின் சம்பள பிரச்சனைகள் சீர் செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார். போலீஸ் துறையில் 1,20,000 பேர் இருக்க வேண்டிய இடத்தில் 64,000 போலீசார் மட்டும் உள்ள நிலையில் 4,000 போலீசார் விடுமுறையில் உள்ளதால் புதிதாக 10,000 போலீசார் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். சட்டமா அதிபர் திணைக்களத்தில் காலியாக உள்ள இடங்களை நிரப்ப 50 புதிய வழக்கறிஞர்கள் இணைக்கப்படுகின்றனர். மேலும் மேல் நீதிமன்றங்களின் எண்ணிக்கையை 110 120 உயர்த்துவதும், கீழ் நீதிமன்றங்களுக்கு 50 புதிய நீதிவான்களை நியமிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவது குறித்து பேசுகையில், மேல் நீதிமன்றத்தில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான முக்கிய வழக்கு சுமார் 25,000 குற்றச்சாட்டுக்கள் மற்றும் 3,000 சாட்சியங்களுடன் இறுதிக்கட்ட விசாரணையில் உள்ளதை சுட்டிக்காட்டினார். இந்த நேரத்தில் அந்த நீதிபதிகளுக்கு முறையீட்டு நீதிமன்றத்திற்கு பதவி உயர்வு வழங்கி மாற்றினால் அந்த மிகப்பெரிய விசாரணை முடங்கிவிடும் ஆபத்து உள்ளது. எனவே எந்த ஒரு தனிநபருக்காகவும் அல்லாமல் வழக்கு விசாரணைகள் முடங்காமல் விரைவாக நடப்பதற்காகவே இத்தகைய முடிவுகள் எடுக்கப்படுகின்றன என்பதை விளக்கினார். நாம் இதில் உலக அளவில் நீதிபதிகளின் ஓய்வு வயதை பார்ப்போமானால், உலக அளவில் வல்லரசு மற்றும் வளர்ந்த நாடுகளை உற்று நோக்கினார். அமெரிக்காவில் நீதிபதிகளுக்கு கட்டாய ஓய்வு வயதே இல்லை. ஆயுட்காலம் வரை சேவையாற்றலாம். கனடாவில் 75 வயது, இங்கிலாந்தில் 75 வயது, ஆஸ்திரேலியாவில் 70 வயது, ஜப்பானில் 70 வயது என அவர்களின் முதிர்ந்த அனுபவத்தை நீதித்துறைக்காக அரசாங்கம் அறுவடை செய்கின்றன. இதனால் மக்களாகிய நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அரசாங்கம் கூட்டுவதால் மக்களுக்கு எவ்வித பாதிப்போ அல்லது பிரச்சனையோ வரப்போவதில்லை. சாதாரண மக்களுக்கு இருக்கும் ஒரே ஒரு அசௌகரியம், நீதிமன்றங்களின் வழக்குகள் பல வருடங்களாக இழுத்தடிக்கப்பட்டு தீர்ப்பு வருவதில் ஏற்படும் காலதாமதம் மட்டும்தான். மக்களின் உண்மையான தேவையும் எதிர்பார்ப்பும் என்னவெனில், நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவது, மேலதிக வழக்கறிஞர்களை
திணைக்களங்களில் இணைப்பது வழக்குகளை விரைவாக விசாரித்து முடிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பது மட்டுமே. இதைத்தான் தற்போதைய அரசாங்கம் செய்கிறது. அப்படி இருக்க இந்த 22வது திருத்தச் சட்டத்திற்கு எதிராக குரல் எழுப்பும் வழக்கறிஞர்களும் எதிர்க்கட்சியினரும் எதிர்ப்பாளர்களும் யாருக்காக பயப்படுகிறார்கள்? உண்மையில் இந்த சட்டத்தை கண்டு பயப்பட வேண்டியவர்கள் குற்றம் செய்பவர்களும் ஊழல்வாதிகளும் நாட்டை சுரண்டி அழிக்க நினைப்பவர்களுமே தவிர பொதுமக்கள் அல்ல. அரசியல் கதிரைக்காக கொள்கைகளை அடகு வைக்காமல் இத்தகைய கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் நீதியை நிலைநாட்ட அஞ்சாமல் நிற்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்த தைரியமும் தொலைநோக்கு பார்வையும் பாராட்டுக்குரியது என்பதில் மாற்று கருத்தில்லை. இது போன்ற நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம். ඒ වගේම මම මේ වෙනස කිරීම සඳහා අවදානම ගන්න ලෑස්තියි. වෙනසක් මම හිතන්නේ සිද්ධ වෙයි කියලා අවදානමකින් තොරව. වෙනසක් හැම විටම සිද්ධ වෙන්නේ අවදානමක් දරාගෙන. මුද උදාහරණ කියන පාස්කු පරීක්ෂණය. පාස්කු පරීක්ෂණය දියත් කරලා තිබෙන්නේ බුද්ධි අංශට. මගේ ආරක්ෂාවටවත් කියන්නේත් උන්. මම පරීක්ෂණ යනවා. ඒ තුල ජීවිත අවදානම් පවතින බව මම දන්නවා. නමුත් අවදානම දරා ගන්න නැතුව වෙනසක් කරන්න පුළුවන් කියලා මම විශ්වාස කරන්නේ නැහැ. ඒ නිසා මම අවදානම ගන්න සූදානම්. මේ රටේ ජනතාව වෙනුවෙන් කියලා මම විශ්වාස කරනවා. ඒ අවදානම හැමුවේ මගේ තනතුරු හිමි වෙනවා නම් ඒවා ඉතා හොඳින් බාරගෙන මට පිටත් වෙලා යන්න ලෑස්ති. ඒකට මම සූදානම්.